ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் 28 ஸ்டேட்ஸ் 8 யூனியன் டெரிட்டரிஸ் கொண்ட இந்தியா மாதிரியான மிகப்பெரிய நாட்டுல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற ஒன்று சாத்தியமா இல்லையா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்தியால எத்தனை விதமான எலெக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துடலாம். நம்ம நாட்டுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் நடக்கும். அதே மாதிரி ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சட்டமன்ற தேர்தல் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நடக்கும். அதே மாதிரி உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க லைக் கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தலைவர்களை தேர்ந்தெடுக்க நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல்கள் நடக்கும். இந்த அனைத்து விதமான தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்தலாம் அப்படின்றதான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மூலமா சொல்ல வராங்க. இது நடைமுறைக்கு சாத்தியமான ஒண்ணு, சாத்தியமில்லாத ஒண்ணு அப்படின்னு ரெண்டு வகையான கருத்துக்கள் சொல்லப்படுது. இதுல உள்ள பிரச்சனைகளா என்ன பார்க்கப்படுதுன்னா, இப்ப எல்லா விதமான தேர்தல்களும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டு மத்தியில ஒரு ஆட்சி அமைஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மத்தியில அந்த ஆட்சி கலைக்கப்படுதுன்னா, அதனால எல்லா மாநிலத்தில் உள்ள ஆட்சியை கலைச்சிட்டு மொத்தமா தேர்தல் நடத்துவாங்களா? அதே மாதிரி ஒரு மாநிலத்தில் ஆட்சி கலைக்கப்படுதுன்னா அந்த மாநிலத்துக்கு மட்டும் திருப்பி தேர்தல் நடத்துவாங்களா, இல்ல அந்த மாநிலத்துக்காண்டி மொத்த இந்தியாவுக்குமே திருப்பி தேர்தல் நடத்துவாங்களா அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதா நிறைய பேர் சொல்றாங்க.